9 புதிய காவல் நிலையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று காவல்துறையின் சார்பில் 22,09,00,000 ரூபாய் செலவிலும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் 16,96,00,000 ரூபாய் செலவிலும் மற்றும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பில் 68,47,000 ரூபாய் செலவிலும் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். மேலும் 9 புதிய காவல் நிலையங்களையும் அதே போல புதிதாக உருவாக்கப்பட்ட உத்திரமேரூர், வேளாங்கண்ணி மற்றும் பள்ளிப்பாளையம் ஆகிய 3 புதிய காவல் உட்கோட்டங்களையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் 20 மாவட்டங்களில் 60 அரசு பள்ளிகளில் 96.49 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 392 புதிய வகுப்பறை கட்டிடங்கள், 4 ஆய்வக கட்டிடங்கள், குடிநீர் வசதி பணிகள் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 113.68 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 மாவட்ட அரசு மாதிரி பள்ளி கட்டிடங்கள் மற்றும் விடுதி கட்டிடங்கள், பொது நூலக இயக்கத்தின் சார்பில் 17.82 கோடி ரூபாய் செலவில் 20 மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டிடங்கள் மற்றும் கடலூர், தஞ்சை மற்றும் நாகை ஆகிய மாவட்டங்களில் 1.990 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 கிளை நூலகங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் ஏவா வேலு, அதே போல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எஸ் ரகுபதி, அதே போல தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டார். 2 துறைகளின் சார்பில் பல்வேறு முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அபிநயா. விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.